திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது சம்பவங்களும் சரித்திரங்களும். நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். தொடர்ந்து எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை, அவசர நிலை அப்படிங்கிற வார்த்தைகளை உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த சம்பவத்தை செஞ்ச அந்த சம்பவக்கார சீமாட்டி இந்திரா காந்திங்கிறதையும் சொல்லியாச்சு. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரு, ஆதாயம் அடைந்தவர்கள் யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? 1975 ஜூன் 25 இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலாங்கிற முடிவுக்கு இந்திரா காந்தி வர்றாங்க. அன்றைக்கு டெல்லியில் தூங்கி கொண்டிருந்த மேற்கு வங்க முதலமைச்சர் சித்தார்த் சிங் ராய்க்கு தன்னுடைய சிறப்பு உதவியாளர் தவன் மூலமா அலைபேசியில் அழைப்பு கொடுக்குறாங்க இந்திரா காந்தி. தூங்கிக்கிட்டு இருந்த சித்தார்த் சிங் ராய் எழுந்து என்னன்னு கேக்குறாங்க. உடனே உங்களை பிரதமர் வீட்டுல வந்து சந்திக்க அழைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவசரமா வந்து இந்திரா காந்தியை சந்திக்கிறாரு. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறேன். ஆமா, நெருக்கடி நிலையை அறிவிக்க போறேன், செய்யலாமா அப்படின்னு சித்தார்த் சிங் ராய் அன்றைய மேற்கு வங்க முதலமைச்சர் கிட்ட இந்திரா காந்தி ஆலோசனை கேட்கிறாங்க. இதை இந்திரா காந்தியே ஒரு நேர்காணல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்கிறத நாம மறந்துடக்கூடாது. இந்த சித்தார்த் சிங் ராய் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதுக்கு வழி இருக்கு. அரசியல் அமைப்பு சட்டம் 352 356 பிரிவின் கீழே ஒரு நாட்டுல அவசரமான ஒரு சூழ்நிலைய பிரதமரால அறிவிக்க முடியும். இதுக்கு ஜனாதிபதி ஒப்புதலும் அமைச்சரவை ஒப்புதலும் தேவை அப்படிங்கிற ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. அவ்வளவுதானே, உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு அவசர நிலை எமர்ஜென்சிக்கான அறிக்கையை தயார் பண்ணி அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய பக்ருதீன் அலி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி உடனே அமைச்சரவையை கூட்டுங்க அப்படின்னு இந்திரா காந்தி அறிவிப்பு கொடுக்குறாங்க. 1975 ஜூன் 26 அதிகாலை 6 மணிக்கு அமைச்சரவை கூடுது. இந்தியாவையே உலுக்கிய எமர்ஜென்சி என்கிற அவசர நிலை பிரகடனத்தை அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கிறதுக்கு வெறும் 30 நிமிடங்கள் தான். அரை மணி நேரத்தில் அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குது. 1975 ஜூன் 26 காலை 6 மணிக்கு வானொலியில அவசர நிலை எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்படுது. அன்றைக்கு கிட்டத்தட்ட 675 எதிர்க்கட்சி தலைவர்கள் தடாலடியாக கைது செய்யப்படுறாங்க. மிசா, தேசிய பாதுகாப்பு சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசானாலையும், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூல்ஸ் என்கிற தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் அடிப்படையில இந்த 2 சட்டங்களையும் பயன்படுத்தி எல்லாரையும் ஒடுக்குகிற ஒரு வேலையை இந்திரா காந்தி செஞ்சாங்க. எல்லோரும் அஞ்சி நடுங்குவாங்க, எல்லோரும் பயப்படுவாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல இந்திரா காந்தி ரொம்பவே தெளிவா இருந்தாங்க. நாடெங்கிலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. நாளிதழ்களை குவியலா கொட்டி தீ வச்சு எரிச்சாங்க. எங்கேயும் பொதுக்கூட்டம் போடக்கூடாது, மேடை அமைக்க கூடாது, மக்களை சந்திக்க கூடாது, யாரும் மக்கள் முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. மிசானால 34,818 தலைவர்களும், தேசிய பாதுகாப்பு சட்டத்துல 74,916 முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்கிறது வரலாறு நமக்கு தருகிற செய்தி. அன்றைக்கு இந்திரா காந்தியால் முதலில் கைது செய்யப்பட்டவங்க யார் தெரியுமா? இந்திராவுக்கு எதிராக களம் கண்ட மொரார்ஜி தேசாயும் ஜெயபிரகாஷ் நாராயணும் தான். இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் யார் தெரியுமா? லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார்னு சொல்லி இன்றைக்கு இந்திய அரசியல்ல வளம் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய குருநாதர். இவங்க 2 பேரும் உட்கட்சி காங்கிரஸ்ல இருந்துகிட்டே இந்திராவுக்கு எதிராக செயல்பட்டாங்கிறதுனால தன் கட்சி தலைவர்களை கூட கைது செய்ய இந்திரா தயங்கலங்கிறத நாம இந்த இடத்துல பதிவு வச்சுக்கணும். தொடர்ந்து எல்லா முக்கியமான தலைவர்களும் ஓடி ஒழிஞ்சாங்க. இந்திராவுக்கு எதிரான, இந்த அவசர நிலைக்கு எதிரான, எமர்ஜென்சிக்கு எதிரான, அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரே எதிர்ப்பு குரல் நம் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் வந்தது. எப்போதெல்லாம் ஏகாதிபத்தியம் தலை தூக்குகிறதோ, எப்போதெல்லாம் சர்வாதிகாரம் தலை நிமிருகிறதோ, அப்போதெல்லாம் அதற்கான எதிர்ப்பு குரல் நம்ம தமிழ்நாட்டில இருந்துதான் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த எதிர்ப்பு குரல் எதிராளியை என்ன செய்தது, இந்த சம்பவம் எப்படி முடிந்தது, நாளைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி.